ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 2/8/2025 ஆடி மாதம் 17ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 5:54 சூரிய அஸ்தமனம் மாலை 6:36. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம். அதேபோல் பழைய வண்டி வாகனங்களை விற்க, அது சம்பந்தமாக பேசுவதற்கு நல்ல நேரம் இந்த நேரம். அதேபோல் மறுமணத்திற்காக முயற்சி செய்கின்ற பலன்கள் இந்த நேரத்திலே அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதற்கும் நல்ல நேரம். குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கும் உகந்த நேரம். ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி நிச்சயம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:51 வரை சுவாதி, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 7:47 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. இன்றைய சந்திராட்டமம் மீனராசிக்கு சந்திராட்டமம் அதிகாலை 4:51 வரை. இன்றைய சந்திராட்டமம் மீனராசிக்கு சந்திராட்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற நல்ல நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும் அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள்.
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் அமையும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிந்து வரன்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நிச்சயமாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். சுப செலவுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். தடைபட்ட திருமண காரியங்கள் சிறப்பான முறையிலே நடைபெறும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடியுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறுபதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சிவப்பு சேல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓடவிட்டு பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா, கருமாரியம்மா. மாரியம்மனுக்கு உகந்த வழிபாடு இந்த எலுமிச்சை மாலை போடுதல். இப்பொழுது ஆடி மாத மத்தியிலே இருக்கின்றோம். ஊரெங்கும் ஆடி மாத உற்சவம் சிறப்பான முறையிலே எல்லா அம்மன் கோவில்களிலேயும் நடைபெற்று வருகின்றது. நம்முடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், வழி வழியாக வருகின்ற அந்த வழிபாடுகளை கொஞ்சம் கூட அதிலே சுணக்கம் காட்டாமல், தன் கையிலே பணம் இருக்கின்றதோ இல்லையோ, அந்த வழிபாடுகளை சரியாக செய்வது என்பது நம்முடைய தமிழர்களுடைய அற்புதமான ஒரு முறை. அந்த வகையிலே இந்த ஆடி மாத உற்சவம் என்பது சின்னஞ்சிறு கோவில்களிலே கூட மிக மிக பிரம்மாண்டமான முறையிலே செலவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். கலெக்ஷன் வருகிறதோ இல்லையோ, எல்லோரும் கொடுக்கின்றார்களோ இல்லையோ, எப்படியாவது அம்மனுக்கான அந்த திருவிழாவை நன்கு நடத்த வேண்டும் என்று வட்டிக்கு கடன் வாங்கி கூட திருவிழாவை நடத்துகின்ற ஒரு சில அன்பர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே நம்முடைய
தமிழகமானது தெய்வக நம்பிக்கையிலே, தெய்வத்துக்கு செய்கின்ற ஆராதனைகளிலே எந்த விதமான குறைகளையும் வைக்காமல் தெய்வத்துக்கு செய்கின்ற ஒரு அற்புதமான இனம் நம்முடைய தமிழ் இனம். அம்பாளுக்கு எத்தனையோ வழிபாடுகள், நேர்ச்சைகள் எல்லாம் இருக்கின்றது. பொங்கல் வைப்பது, மாவிளக்கு ஏற்றுவது, இப்படி எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றது. அதிலே மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது. இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது ஆடி மாதங்களிலே மட்டுமல்லாமல் எல்லா வாரங்களிலே, எல்லா மாதங்களிலுமே, சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கின்ற எல்லா மாதங்களிலுமே, குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது வழக்கமாக இருக்கின்றது. இந்த எலுமிச்சை மாலை எதற்காக சாற்றுகின்றார்கள்? அதைத்தான் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம், ஆன்மீக தகவல்களிலே பார்க்க இருக்கின்றோம். ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களிலே, குறிப்பாக எல்லா மாதங்களிலேயும் சாற்றலாம், குறிப்பாக ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களிலே அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் அம்மனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. மேலும் இந்த எலுமிச்சை மாலை அம்மனுடைய வெப்பமான திருமேனியை குளிர்விப்பதாக கருதப்படுகின்றது. எலுமிச்சையை கையில் எடுத்து பாருங்கள், உள்ளங்கையிலே வைத்து கொண்டால் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த பகுதியே, நம்முடைய உள்ளங்கை பகுதியே பார்த்தீர்களானால் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் எலுமிச்சையை கையில் வைத்து கொண்டால். இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால், அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்பது ஒரு விஷயம். மேலும் அம்மனுக்குடைய வெப்பமான அந்த சூழ்நிலையை, அம்மனுக்கு அந்த வெப்ப சூழ்நிலையை குறைத்து அங்கே ஒரு தெய்வாம்சத்தை ஏற்படுத்தும் என்பது இரண்டாவது காரணம். மேலும் எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். தடைபெற்று வருகின்ற காரியங்கள், அந்த தடைகள் அகன்று நல்லபடியாக முடியும் என்பது ஐதீகம். அதேபோல் பல தோஷங்கள் இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலமாக விலகும் என்பது ஐதீகம். பில்லி சூன்யம், ஏவல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு இந்த எலுமிச்சை மாலையை மனம் குளிர அம்மனுக்கு சாற்றுவதன் மூலம் அம்மனுடைய அருளாலே நமக்கு இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் நம்மை அண்டாமல் காத்துக்கொள்ளும். குறிப்பாக ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் ராகு தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது ஒரு விரதமாகவே கருதப்படுகின்றது ஒரு சில ஊர்களிலே. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அம்மனுடைய பரிபூர்ணமான ஆசைகள் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். எலுமிச்சை பழம் என்பது தீய சக்திகளை எல்லாம் விரட்டும் சக்தி கொண்டதாக கருதப்படுகின்றது. அம்பிகையினுடைய அம்சமாக திகழ்கின்றது எலுமிச்சம்பழம். எலுமிச்சை நம்முடைய எதிர்பார்ப்புகளை அம்மனிடத்திலே பிரதிபலிக்கின்றது. அதன் மூலமாக அம்மன் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றாள். நம்முடைய மனதின் உட்பகுதியை கடவுளுக்கு காட்ட வேண்டும். மாயை, பேராசை, காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிய வேண்டும். எலுமிச்சையினுடைய வெள்ளை தோல் என்பது தூய மனதையும், உள்ளே இருக்கின்ற எலுமிச்சையின் பச்சை விதைகள் என்பது அந்த மாயையையும் குறிக்கும். எலுமிச்சை மாலை சாற்று முன் செய்ய வேண்டியது என்னவென்றால், எலுமிச்சம்பழங்களை வாங்கி வீட்டிலே நன்கு சுத்தமான நீரிலே சிறிது பன்னீரை ஊற்றி பழங்களை போட்டு நன்றாக சுத்தம் செய்து எலுமிச்சம்பழங்களை நூலாலோ அல்லது கயிறாலோ பயன்படுத்தாமல் நாரை பயன்படுத்தி கட்ட வேண்டும். இந்த வாழை நார் இருக்கின்றதல்லவா, அந்த வாழை நாரை பயன்படுத்தி கட்ட வேண்டும். மஞ்சள் தோய்த்த நூலை பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை நூல் வருகின்றதல்லவா, அதிலே நல்ல மஞ்சளை தோய்த்து அந்த நூலை பயன்படுத்தலாம். அதேபோல் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலே
எலுமிச்சம்பழங்களை கோர்த்து மாலையாக கட்டி அம்மனிடம் வேண்டிக் கொண்டு அதனை சாற்ற வேண்டும். இதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நமக்கு நல்ல விதமாக நிறைவேறும். எலுமிச்சம்பழ மாலை சாற்றும் போது நம்முடைய வேண்டுதல்களை அம்மனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். அம்மா, இந்த காரியங்களை எண்ணி நான் இந்த வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றேன், இவற்றை நல்லபடியாக முடித்து தருவாயாக, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று அம்மனிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இதனை செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். எலுமிச்சம்பழ மாலையை கோர்க்கும் போது உடல் மற்றும் மன தூய்மையோடு நல்ல ஒரே அளவிலான நன்கு பழுத்த நல்ல நிறமுள்ள பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு அழகாக சாற்ற வேண்டும். நாம் நமக்கு ஒரு உடை எடுக்கும்போது எப்படி எடுக்கின்றோம்? நல்லதாக எடுக்கின்றோம் அல்லவா? நமக்கு பிடித்தமான முறையிலே எடுக்கின்றோம். அதுபோல அம்மனுக்கு ஒன்றை நாம் வழங்கும்போது நம்முடைய மனமாற அதனை சாற்ற வேண்டும். எலுமிச்சையிலே விளக்கு போடுவதால் நோய்களால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் விரைவிலே குணமாகி நல்ல உடல் நலம் பெறுவார்கள். குறிப்பாக இந்த வேண்டுதலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வருகின்ற அந்த 4:30-6 ராகு காலத்திலே செய்ய வேண்டும். குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்றைய ராகு காலத்திலே இதனை இந்த தீபம் ஏற்றும் வேண்டுதலை செய்ய குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் மற்ற வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30-12 ராகு காலத்திலே இந்த 2 எலுமிச்சம்பழ விளக்கேற்றி அம்மனை மனமுருக வேண்டினால் நம்முடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இப்போது ஆடி மாதத்திலே இருக்கின்றோம். ஆடி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். தாயவள் துணை இருக்க நமக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. ஆகவே அம்மனை மனப்பூர்வமாக சரணடைவோம். அம்மனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.